பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. லூக்கா 8:48. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் சமாதான குறைவு எப்பெல்லாம் ஏற்படும்னு சொல்லுங்களேன். சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுது, ஏதோ ஒரு பெரிய கடன் பிரச்சனையோ பாரமோ நம்ம மனசை அழுத்தும் பொழுது, சுற்றி இருக்கவங்களால் கைவிடப்படும் பொழுது நம்ம மனசில் அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வாழ்க்கையே வெறுத்தது போல் போய் தனியாக உட்காந்துருவோம்ல. ஆனால் நம்மளை நம்பினவங்க, இவங்க நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு ஒரு சிலரை மட்டும் நம்ம நம்புவோம் பார்த்தீங்களா. அவங்கள மட்டும் எப்போவுமே யார் முன்னாடியும் விட்டு கொடுத்துட மாட்டோம். அவங்களால நமக்கு நல்லது தான் நடக்கும்னு சொல்லி நாமளே ஒரு டெசிஷன் வந்துடுவோங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்ம முழுசாக நம்பணும். ஆண்டவரால் நமக்கு எல்லாமே நடக்கும். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு விடுதலைன்னு சொல்லி நம்பும் பொழுது நிறைவான சமாதானமும் நிம்மதியும் நம்ம இருதயத்துக்கு கிடைக்கும். அதனால் திடன் மனதோடு ஆண்டவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளலாமா? ஆமேன்.